ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குண்டு தோசை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு நம்ம தோசை மாவில் வந்து நார்மலாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கேரட் வந்து துருவியும் போடலாம், நாங்கள் வந்து சும்மா குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து போட்டிருக்கோம். துருவி போட்டால் இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ இந்த குழிப்பணியார சட்டியை பார்த்திங்கன்னா வந்து கழுவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டி வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இப்போ அந்த குழிக்குள்ளெல்லாம் வந்து ஊற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து வெந்துருச்சு பேக் சைடு. ஸோ அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடையும் நல்லா வேக வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். அழகாக பார்க்கவே சூப்பராக இருக்குது, வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.